வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியிலே நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்டி நிக்கோலஸ் அவர்கள் உதகையிலே இருந்தும், கூடலூர் பகுதியிலே நமது சிறப்பு செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களும், பந்தலூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா போன்றவர்கள் தகவலை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி, தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தார தலைவர் தளபதி தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5வது ஆண்டை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு அமைப்பை, ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கிளை கழக உறுப்பினர்கள், கிளை கழக செயலாளர்கள் என்று ஒன்று திரண்டு மக்களை நேரடியாக சந்தித்து 4 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே செய்த நன்மைகள், மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்கள் சீரான முறையில் செழுமையாக சென்று அடைந்திருக்கிறதா? அவர்கள் பயன் பெற்றிருக்கிறார்களா? பயன் பெற தவறியதா? எதனால் தவறியது, ஏன் தவறியது என்று நேரடியாக மக்களை சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அமைப்பை இன்றைக்கு தமிழகத்தில் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் உதகை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான நீலமலை நெப்போலியன் என்று நீலமலை தொலைக்காட்சியால் வர்ணிக்கப்படுகின்ற ராசா அவர்கள் தொடங்கி வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களோடு கலந்து உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற நீலமலை ராஜா என்று வர்ணிக்கப்படுகின்ற KM ராஜு அவர்களும், முன்னாள் மாவட்ட செயலாளரும் இந்நாள் மேல்மட்ட உயர்குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நீலமலை வேந்தன் என்றும் மலைகளின் மைந்தன் என்றும் வர்ணிக்கப்படுகின்ற பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும், கூடலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளரும் பொறியாளர் அணியினுடைய மாநில துணை செயலாளருமாக இருக்கின்ற நீலமலை மைந்தன் என்று மக்களால் சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரா பரமேஸ்குமார் மற்றும் அவைத்தலைவர், மாவட்ட துணை செயலாளரும் நகரமன்றத்தினுடைய துணை தலைவருமான ரவிக்குமார் அவர்கள் என்று கழகத்தினுடைய முன்னணியினர்
அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்று நாட்டு மக்களுக்கு ஓரணி தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு ஒரு அறிவுரை, ஒரு வேண்டுகோளை தமிழக மக்களுக்கு வைத்தார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்று அதனை வழிமொழிகின்ற வகையில் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் அவருடைய குரலை எதிரொலிப்பதாகவும் எடுத்துச் செல்வதாகவும் மக்களிடத்திலே பரப்பி தமிழக மக்கள் ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தை எடுத்துரைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கையோடு ஏன் இந்த ஓரணியில் நாம் திரள வேண்டிய அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லி அவர்களுடைய மனங்களை ஈர்த்து செயலி மூலம் புதிதாக நவீனப்படுத்தப்பட்டிருக்கிற செயலி மூலம் உறுப்பினர்களை உடனடியாக சேர்க்க திட்டமிட்டு அதை தொடங்க இருக்கின்றோம். அந்த செயலியை இயக்குவதற்கு பயிற்சி பெற்ற இயக்குநர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குரூப்பிலும் இருக்கிறார்கள். அவர்கள் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று அனைவரும் ஓரணியில் திரண்டு தமிழகத்தினுடைய மொழி, மானம், பண்பாடு, மானம் ஆகியவற்றை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று இந்த மாவட்ட மக்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றியத்தில் இருக்கின்ற பாசிச அரசு இந்திய அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை கூறுகளான ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமதர்மம் ஆகியவற்றை மறுதளிப்பதோடு எதேச்சார ஆட்சியை நிறுவி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழியையும் அழித்து அந்த மொழி சார்ந்த பண்பாடுகளை, கலாச்சார கூறுகளை அழித்து இன்றைக்கு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல் என்ற வரை ஒரு முன்னெடுப்பை எடுத்திருப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க மாநிலமாக ஒரு மாநிலம், அந்த ஆற்றலை உடைய ஒரு அரசியல் தலைவராக, ஆட்சியின் தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மாமனிதரை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு கிராமமாக மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊருக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு இல்லமாக சென்று அந்த இல்லத்தில் இருக்கின்றவர்களை அழைத்து அவரிடத்திலே ஒருமித்த கருத்தை உருவாக்கி நம்முடைய மொழியை, பண்பாட்டை, தமிழர்களின் மானத்தை, கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் இவற்றையெல்லாம் அழிக்க பிடிக்க இருக்கின்ற பாசிச பாஜக, அவர்களுக்கு தோல் கொடுக்கின்ற போலி அரசியல் கட்சிகள் இவர்களெல்லாம் தோல்விட்டு காட்டுவதற்காகவும் மனமாச்சரியங்களை மறந்து, சாதி மத மனமாச்சரியங்களை மறந்து நாம் எல்லோரும் தமிழர்கள், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், அதற்காக அரசியல் மனமாச்சரியங்களை தள்ளி வைத்து, சாதி மத வேறுபாடுகளை தள்ளி வைத்து ஓரணியில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு பின்னால் அணிதிரண்டு நம்மை, நம் நாட்டை காப்பாற்றிக் கொள்ள முன்வர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த முன்னெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. இது வெறும் வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய கண்ணியம், சுயமரியாதை, நம்முடைய உரிமைகள் இவற்றையெல்லாம் காப்பதற்கும் இறந்தவற்றை மீட்பதற்கும் உண்டான முன்னெடுப்பாகும். எடுத்துக்காட்டாக கீழடியிலே தமிழருடைய மொழி, பண்பாடு, நாகரிகம் எப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்தது என்பதை உரிய ஆதாரங்களுடன் உரிய வரலாற்று தரவுகளுடன் நிறுவியதற்கு பிறகும் ஒன்றிய அரசால் அனுமதிக்கப்பட்ட அந்த அலுவலரே அந்த அறிக்கையை தந்ததற்கு பிறகும் வேண்டுமென்றே திராவிட நாகரிகத்தை, தமிழர்களுடைய மொழி பண்பாட்டு கூறுகளை, அதனுடைய தொன்மத்தை ஒப்புக்கொள்ள மனமில்லாத ஒன்றிய அரசு அதை நிராகரித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த பாசிச ஆட்சியை
தமிழக எல்லைக்கு கால் ஒன்று விடாமல் தடுக்க வேண்டுமானால் தடுக்கக்கூடிய வல்லமைக்கு ஒரு தலைவராக நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார். எனவே அந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு வெற்றி பெறும். தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டுமானால் அவரை நாம் பலப்படுத்த வேண்டும், அதிகாரப்படுத்த வேண்டும். அதற்காக எல்லா மனமாச்சரியங்களையும், அரசியல் மனமாச்சரியம், சாதி மத பேதம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து இப்போது நாம் தமிழர்கள், நம்முடைய நாடு தமிழ்நாடு, நமக்கென்று தொன்மையான நாகரிக பண்பாட்டு கூறுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரு காலம் அழித்து விடமாட்டோம் என்கின்ற சூழ்நிலையை மேற்கொள்ள இந்த பணியை நாங்கள் தொடங்குகிறோம். இதே பணிக்காக நாளைய தினம் தமிழகம் என்றும் நீலகிரி உட்பட பொதுக்கூட்டங்கள், கழக நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் கலந்து கொள்கின்ற அந்த கூட்டத்தை முதல்வருடைய வேண்டுகோளை ஏற்று, கட்டளையை ஏற்று நாளைய தினம் நீலகிரியில் நடத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 3ஆம் தேதி உறுப்பினர் சேர்க்கை தொடங்கும். இது ஒரு அரசியல் கட்சிக்கான சேர்க்கை மட்டுமல்ல. அறிவுறுத்தும் முறையெல்லாம் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீலகிரி மாவட்ட மக்களுக்கு, இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இயக்கத்திற்காக உறுப்பினர் சேர்க்கிறார்கள் என்று எண்ணாமல் நம்முடைய மொழி, இனம், மானம், சுயமரியாதை, உரிமை இவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்காக வேறுபாடுகளை தள்ளி வைத்துவிட்டு வரையறுக்கும் மிகப்பெரிய பாசிச ஆபத்தை தடுத்து நிறுத்த அந்த பாசிச ஆட்சிகளோடு துணை போகின்ற துரோகிகளையும் கோழிகளையும் ஒழித்து கட்டி நம்முடைய சமுதாயத்தை, நாட்டை காப்பாற்ற எல்லோரும் இந்த ஓரணியில் வர வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருமாறு உங்களை வணங்கி, இதன் அடிப்படையில் குன்னூர் பகுதியிலே ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இதில் பண்பின் இலக்கண பாபு முபாரக் அவர்கள் உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்ச்சியில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய இல்லத்திற்கு, அவர்களுடைய வீட்டுக்கே நேரடியாக சென்று அவர்களோடு அமர்ந்து கலந்து உரையாடி இன்றைக்கு தமிழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி, தமிழக முதல்வர் தளபதி தலைமையிலே நடைபெறுகின்ற நலத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைத்ததா என்று அங்கே இருக்கின்ற மக்களிடத்திலே நேரடியாக கேட்கும் நிகழ்ச்சி. நம்ம முதலமைச்சர் தளபதி வீடு வீடா போங்க, ஒரு வீடா நீங்க எந்த இடத்துல வாழ்றீங்களோ என் கட்சிக்காரருக்கு சொல்லுங்க, அந்த வீட்டு அந்த தெருவில் போய் அந்த மக்கள்கிட்டலாம் என்ன வேணும் என்னன்னு கேட்டுக்குவாங்க. நீ நான் இப்போ பேசுறதுக்கு தவிர போகும், இந்த ஓடிபி நம்ம போகும். அவங்கள நம்ம கட்சியில் சேர்த்துங்க, மெம்பராக சேர்த்துங்க. நம்ம கட்சியில் நம்ம ஆட்சியில் என்னென்ன செஞ்சுருக்கோம், இந்தியாவில் ஒரு மதவாதத்தை எதிர்த்து ஒரு போர்க்குரல் கொடுத்து ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக கலைஞர் வழியில் நடக்கிற ஒரு கட்சி இதுதாங்கிறத சொல்லிட்டேன். சொல்லிட்டு அவங்க கட்சியில் சேர்ந்துக்கிறாங்கன்னு கேளுங்க. சேர்ந்துக்கிறோன்னு சொன்னால் சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களா? விருப்பம் அதே தான். ரொம்ப சந்தோஷம். சரி, ரைட், வெரி குட், கேட்டுக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பசங்க நம்ம கட்சி நிர்வாகி, இங்கே இருக்கிற செயலாளர் இவங்கெல்லாம் குறிச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு கட்சியில் சேர்றதுக்கு என்ன கேட்குறோம், எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் நம்ம மண், நம்ம மொழி, நம்ம மானம், நம்ம தமிழ் மொழி, நம்ம தமிழ்நாட்டு மண், நம்ம மானம், இதுக்காக வேண்டி நாங்கள் அணிதிரள்வோம் அப்படின்னு உங்களை கேட்குறோம். அடுத்ததாக உங்கள்கிட்ட கேட்குறது கரெக்டாகவே சொல்லணும். கிடைச்சா கிடைச்சிருந்துங்க, கிடைக்கலன்னா கிடைக்கலன்னு. மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்டவர்கள் அனைத்து தரப்பிலும் நலன் காக்கவும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் வருதா? ஏன் வரல? உங்கள் வீட்டில் யாராவது பென்ஷனோ ஏதாவது இருக்காங்களா? உங்களுக்கு பென்ஷன் வருது.
இப்போ உங்கள் வீட்டில் வேறு யாரார் இருக்கா? நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போ பென்ஷன் வர்றதுனால இந்த 1000 ரூபா வரல. அந்த 1000 ரூபாயும் வர வைக்கணும்னு சொல்லி தலைவருக்கு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ரெண்டாவது விண்ணப்பிக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தேதி சொல்லியிருக்காங்கல்ல பார்த்து. அப்புறம் வந்து அதான் இப்போ கேள்வி கேட்டு இதில் நோட் பண்ணிக்குவாங்க. அதை குறிச்சுக்கிட்டதப்போ முதல்ல உங்கள் பேர், உங்களோட ஃபோன் நம்பரு, உங்கள் ஃபோன் நம்பரே இல்லையா? அப்புறம் உங்கள் வீட்டில் வேறு யாருக்கா ஃபோன் நம்பர் அது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வாக்குச்சாவடி எண்ணு, தொகுதி, கையெழுத்து இதெல்லாம் வாங்குவா. இந்த போயிட்டீங்களாப்பா? சேர்ந்துட்டீங்க, உறுப்பினர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு தகவல் வரும். அதுக்கடையில் கொண்டாங்க. இங்கே பாருங்க, ஓரணியில் தமிழ்நாடுன்னு எல்லாரும் தமிழர்கள்லாம் தமிழ்நாடு பூரா ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் படம் இருக்கு. அதை வந்து இங்கே உங்கள் கதவுல ஒட்டலான்னு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா ஓட்டுங்கிற நகர செயலாளர் ஓட்டுறாரு. உள்ள போகாதீங்க. மேல 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 அப்படியா? எது உங்க போன் நம்பர் இது தகவல் வரும். குன்னூரில் கழக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் பண்பின் இலக்கண பாமு முபாரக் அவர்கள் தனது 12வது வார்டு பரமேஸ்வரன் தெரு பகுதியில் வீடு வீடாக சென்றார். கழக உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார் என்றும் இவரோடு குன்னூர் நகர கழகத்தினுடைய செயலாளரும் நகரமன்ற உறுப்பினரும் மூத்த கழகத்தினுடைய முன்னோடி என்று வர்ணிக்கப்படுகின்ற நகர செயலாளர் ராமசாமி, மாநில விளையாட்டு அணியினுடைய துணை செயலாளரும் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவருமாக இருக்கின்ற வாசிம் ராஜா, பொதுக்குழு உறுப்பினர் சதக்கத்துல்லா, குன்னூர் நகர இளைஞரணி அமைப்பாளர் மன்சூர், கிளைக்கழக செயலாளர் PL2 சண்முகம், பிரகாஷ், கழக நிர்வாகிகள் ரஹீம், பகுத்தறிவு பேரவை நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவராகவும் PL2வில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவர்களும், PLC ராதா, வேணி, நாராயணன், பிரேம்குமார், ஷாஜகான், ரஞ்சித், சுனில், அஷ்ரப் அலி, மாரத்தால் மற்றும் பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக கலந்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள், அது வழங்கிய நலத்திட்டங்கள் கிடைத்ததா என்று கலந்துரையாடிய நிகழ்ச்சி பலரும் பாராட்டும் வகையிலே இந்த நிகழ்ச்சி 12வது வார்டு பகுதியிலே நடைபெற்றது என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீர் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தினுடைய முதல்வருடைய நல்லாட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற நலத்திட்டத்தை மக்கள் சென்று மக்களோடு கலந்து உரையாடி வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெற்று ஆட்சியினை அமைப்பதற்கு கழகத் தோழர்கள் பாடுபட வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பணி நீலகிரி மாவட்டத்தில்
நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான ராசா அவர்கள் தலைமையிலே சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார்கள். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் காண என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்றும், சில பகுதிகளில் என்எம் டிவி தெரிவதில்லை என்று வருகின்ற அந்த குறையும் தீர்ப்பதற்கு உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் நீலமலை தொலைக்காட்சி நிகழ்ச்சி சிறப்போடு இருக்கிறது. உள்ளூர் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் வழங்குகிறார்கள். எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்